ஹாட்ஸ்பாட் இயக்குனர் விக்னேஷ் கார்த்திக் அவரோட இயக்கத்தில் வெளியான திரைப்படம் தான். அது சமீபத்தில் வெளியாயிருந்துச்சு. இப்போ தான் வந்து ஓடிடியில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. தேட்டரில் அந்த படத்தை வந்து பார்க்க முடியாமல் போயிடுச்சு. நிறைய வந்து ப்ரொமோஷன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா பண்ணாங்க இந்த படத்துக்கு வந்துட்டு. இப்படி ஒரு படம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி ட்ரெய்லர் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து சோசியல் மீடியாக்களில் பெரிய டாக்கை வந்து ஏற்படுத்துச்சு அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். விக்னேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து அடியே அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு நினைக்கிறேன். அந்த படமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் கொண்ட ஒரு படம் தான். எனக்கு இந்த படத்தை பார்க்கும்பொழுது என்ன தோணுச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அதே மாதிரி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அட்டெம்ப்ட் மாதிரி தான் இருந்துச்சு. ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வயசு நம்ம என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்டை வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்றது ஒன்று இருக்குது. ஒரு ஆல்டர்னேட்டிவ் திங்கிங் சொல்கிறோம், அல்லது அப்படின்னா நம்மளுடைய தாட் ப்ராசஸ் வந்து ரிவர்ஸில் வந்து பேச போகிறோம் அப்படின்ற விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூடியூப்லேயோ அல்லது ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்ம்லையோ பேசும்பொழுது அது வந்து பெருசாக வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பாதிப்பையோ, நான் சொல்கிறது வணிக ரீதியாக சொல்கிறேன், வணிக ரீதியாக வந்து பெருசாக பாதிப்பை வந்து ஏற்படுத்தாது அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியமை ஸ்க்ரீனில் வச்சு பேச போகிறோம், தேட்டரில் வச்சு பேச போகிறோம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு ரிஸ்கியான ஒரு விஷயம். விக்னேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ப்ரொடியூசருக்கு தான் வந்து அந்த ரிஸ்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதை வந்து தேட்டருக்கு கொண்டு வந்தது. ஒருவேளை அந்த படத்தை வந்து டைரக்ட் ஓடிடி கொண்டு வந்திருந்தாருன்னா அதோட ட்ராக்கே வேற மாதிரி போயிருக்கும். ஏன்னா அந்த படம் வந்து வணிக ரீதியாக சரியாக போகலை அப்படின்ற மாதிரியான ஒரு தகவலை நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்காக தான் அந்த விஷயத்தை வந்து நான் வந்து சொல்கிறேன். ஏன்னா ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியமில் நம்மளோட ஆல்டர்னேட்டிவ் ஒரு தாட் ப்ராசஸோட ரிவர்ஸ் திங்கிங்கோட ஒரு விஷயத்தை வந்து அப்ரோச் பண்ண போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான அப்கமிங் டேரக்டர்ஸ் வந்து அதை அட்டெம்ப்ட் பண்ணும் பொழுது கரெக்டான கண்டென்ட்டு கரெக்டான வழியில் அது வந்து எந்த விதத்துலையுமே வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தகத்தை பாதிக்காத அளவுக்கு அந்த படத்தை கொண்டு போய் வந்து ஜெயிக்க வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தொடர்ந்து தமிழ் சினிமாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவாக இது மாதிரியான படங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். இதில் பேசியிருக்க விஷயங்கள் நல்ல விஷயமோ அல்லது கெட்ட விஷயமோ இல்லை இதுதான் வந்து சரி அப்படின்றதெல்லாம் தாண்டி இந்த ஆல்டர்னேட்டிவ் சினிமான்னு ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, கமர்ஷியலாகவே வந்து கமர்ஷியலோட அணுகுமுறையே வந்து வேறு ஒரு கோணத்தில் வந்து அணுகிறது. அது வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப யதார்த்தமாக வந்துட்டு இந்த லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணுற மாதிரி வந்து டீல் பண்ணிட்டு போவாங்க. விக்னேஷ் கார்த்திக் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை அந்த மாதிரி தான் வந்து டீல் பண்ணியிருந்தாரு. ஏன்னா ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸே இந்த படத்தில் வந்து அவர் வந்து வைக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 கண்டென்ட் தான் வந்து தமிழ் சினிமாவில் வந்து சோசியல் கண்டென்ட்டாக வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்று வந்து இந்த கேஸ்ட் பேசுறது, இன்னொன்று ரிலீஜன் பேசுறது, இந்த சைல்டு அப்யூஸு, இது மாதிரியான ரெஸ்பான்சிபிலிட்டான விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு கொஞ்சம் ரிவர்ஸ் திங்காக அது வந்து ஆணுக்கு பதிலாக பெண்ணாக இருந்தால் எப்படி இருக்கும், ஒரு குழந்தைகளை வந்து எப்படி வந்து ட்ரீட் பண்ணுறாங்க, இப்படி இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு ஒரு ரிவர்ஸ் திங்கிங்கில் வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து டீல் பண்ணும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து ஒரு அல்டர்னேட்டிவ் ஆயிடுது. அதே மாதிரி ஒரு கமர்ஷியல் ஃபார்மேட்டோட பார்க்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நான் சொன்ன மாதிரி அந்த லெஃப்ட் ஹேண்டில் வந்து டீல் பண்ணிட்டு போன மாதிரி இருந்துச்சு. ஆனால் அது மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல படமாக இருக்குமா அல்லது அது வந்து ஒரு பெரிய சக்ஸஸ் ஃபார்முலாவான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஏன்னா இப்போ அடியே வந்து அதே மாதிரியே ஒரு அல்டர்னேட்டிவ் டைப்பில் ஒரு ரிவர்ஸில் வந்து திங்க் பண்ண ஒரு தாட் ப்ராசஸ் தான். இப்போ இதுவுமே வந்து அதே மாதிரி ஒன்று பண்ணும்பொழுது இல்லை என் ஜானரே இப்படி தான் இருக்க போகுது அப்படின்ற வகையில் எதில் வந்து விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து ரொம்ப ரொம்ப கான்சியஸாக இருக்க வேண்டியது அப்படின்னா அந்த புனைவை எவ்வளவு தூரம் அழகா ஆடியன்ஸுக்கு கன்வின்ஸ் பண்ணுறோம் அப்படின்றது தான். இதில் எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து கன்வின்ஸ் பண்ணுறதுக்கு வந்து ட்ரை பண்ணவே இல்லை. ஒரு ஓப்பனான ஒரு ஸ்டோரியாக தான் வந்து பண்ணியிருந்தாரு. ஆனால் கன்வின்சிங் ப்ராசஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயமா வந்து நான் பார்க்குறேன். இருக்கக்கூடிய மெயின் ஸ்ட்ரீமில் பேசக்கூடிய பலவிதமான அரசியல் தளம் சார்ந்த படங்கள் எல்லாமே வந்து ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுறதுனால மட்டும்தான் அது பொது தளத்தில் வந்து விவாதத்துக்கு வருது. ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணாத பட்சத்தில் அது பொது தளத்தில் விவாதமாக மாறாது. அந்த படமும் வந்து பார்த்தீங்கன்னா பெரிதும் வந்து மக்களுக்கும் தெரியாத ஒரு படமாகவே போயிடும் அப்படின்றதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அதனால் விக்னேஷ் கார்த்திக் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை கன்வின்ஸ் பண்ணுற மாதிரியான ஸ்க்ரீன் பிளே பண்ணணும். அதே டயத்தில் ஒரு ஓப்பன்டான ஒரு ஸ்டோரியாக இல்லாமல் அந்த ஸ்டோரிக்கு கண்டிப்பாக ஒரு ஃபினிஷிங்கோ அல்லது ஒரு அவுட்லைனோ கொடுத்தாரு அப்படின்னு சொன்னால் முழுக்க முழுக்க அந்த படம் வந்து மக்கள்கிட்ட பொதுத்தளத்தில் போய் சேரக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அமேசான் பிரைமில் தான் இந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்ற அந்த படம் வந்து இருக்குது. மொத்தம் வந்து 4 எபிசோடாக ஒரு ஆந்தாலஜிக்கல் டைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் படத்தை வந்து பண்ணியிருக்காரு. எனக்கு இந்த 4 எபிசோட்ஸில் ரொம்ப பிடிச்சதா அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே எனக்கு தெரியல. ஒரு சிலரோட பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நல்லா இருந்துச்சு. நம்ம MS பாஸ்கர் அவர்களோட பையன் அவருடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து எனக்கு வந்து இதில் வந்து பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறம் அந்த குழந்தை நட்சத்திரமாக ஒரு பொண்ணு நடிச்சிருந்துச்சு, அந்த குழந்தை பிடிச்சிருந்துச்சு. அது இல்லாமல் கிளைமேக்ஸில் வந்துட்டு அந்த விக்னேஷ் கார்த்திக் அவர் ஒரு டைலாக் சொல்லியிருப்பாரு, டப்பிங் ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம வந்து டப் பண்ணிக்கலாம், குழந்தைகளுக்கு வந்து அந்த டப்பிங் வந்து கொடுக்க வேணாம் அப்படின்னு சொன்ன விஷயம் வந்து பிடிச்சிருந்துச்சு. இது மாதிரி சின்ன சின்ன நுணாங்கன்ஸான சில விஷயங்கள்லாம் வந்து நல்லா பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த மாதிரியான அல்டர்னேட்டிவான ஒரு சினிமா பார்க்கணும், அதே டயத்தில் கமர்ஷியல்லே வந்து இந்த மாதிரி ரிவர்ஸ் திங்கிங்கில் இருக்கக்கூடிய படங்களை எனக்கு பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க
அமேசான் பிரைமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹாட்ஸ்பாட் அப்படின்ற படம் வந்து அவைலபிள் இருக்குது. கண்டிப்பாக பாருங்கள். ஒருவேளை அந்த சினிமா பிடிச்சவங்க எல்லாத்துக்குமே வந்து உட்காந்து இதை பற்றின இந்த படத்தில் இப்படி ஒரு விஷயம் பேசியிருக்காங்க, அது எப்படி எந்த அளவுக்கு அப்படின்னு உட்காந்து பேசக்கூடிய ஒரு படமாக இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுது. நன்றி, வணக்கம்.